நான் ஒரு சின்ன காணொலி போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு பீகார்காரன் தமிழ் என்னைக்கு இருந்து வெளியே போக சொல்லி அவங்க அடிக்கிறீங்க. நாளைக்கு அவன் ஊர்ல மோ அண்ணனையும் தம்பி இப்படி போட்டு அடிச்சு வரட்டுவான். இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு உங்களை கொல்லணும்னு தோணுச்சுன்னா போய் கொள்ளு போ. நேற்று வத்தல வாக்கு போகல அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷன் ஆமால. குரங்கு தெரியும், மல்டிப்ளை, ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சி தெரியாது. அதுவா நாம பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து படத்துல இந்த மாதிரி நல்ல மெசேஜஸ் இருக்குங்க. அந்த மாதிரி நோக்கத்தில் படத்தை பாருங்க. இந்த மாதிரி ரவுடிசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெட்டினா தான் நம்ம வந்து பெரியாலாம் அப்படின்ற அந்த என்கேஜிங் மைண்டுக்கு போவாதீங்க. நான் இப்போ எந்த அரசியல் கட்சியும் எந்த அரசாங்கத்தையும் நான் வந்து பேச சொல்லுவாங்க. பட் ஆனால் அரசாங்கத்துக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது. ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டியாக நம்ம தமிழகத்தை வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கஞ்சா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அடுத்த கடமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கு. அதுவும் 17 வயசுக்கு உட்பட்ட சிறார்கள். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த பொருள் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தினா அவன் எந்த நிலையில் இருக்கான்றதே அவனால் வந்து உணர முடியாது அப்படின்றாங்க. அவன் ஒரு பரவச நிலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் அந்த ஒரு இதுலேயே தான் இருப்பான் மைண்ட்ஸுக்கு அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எதை சொல்கிறாங்க, தேன், கொக்கேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பு, மது பிரியர்கள் குடிக்கிறாங்க இல்லையா, மது பிரியர்கள் என்ன மாதிரி சொல்ல வேண்டியது பாருங்க. அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து வேற லெவல் போகுது அப்படின்றாங்க. யாராக இருந்தாங்க நீங்கள் இப்போ நான் கேட்குற கேள்வி யாரை பார்த்து அப்படின்னா அந்த ட்ரெயினில் இவர் கூட பயணம் பண்ண அந்த பயணிகளை பார்த்தா கேட்குறீங்க. நீங்கள் போயிட்டு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்த, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நேரில் பார்த்த ஒரு விஷயம் நியூஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பகீர்னு இருக்குன்னா நீங்கள் நேரில் பார்க்கும்போது தட்டி கேட்டுருக்கலாம். சரி, ஓகே, தட்டி கேட்டால் நம்மளே எதனா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சிம்பிளாக அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் கிட்ட யாருக்கேஸ் நீங்கள் புகார் பண்ணி அவங்க மூலியமா ஹெல்ப் கேட்டு நீங்களும் கூட சேர்ந்து அவங்க போய் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது நாளைக்கு எனக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்க எனக்கும் ஆகட்டும், இல்லை நம்ம சொசைட்டியில் இருக்க நிறைய பொதுமக்களுக்கு இந்த மாதிரி இடையூறு ஆகாமல் இருக்கணுன்றது என்ன நிச்சயம். விளையாட ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க, பஸ்லையும் ட்ரெயின்லையும். இந்த மாதிரி சிறுவர்களை என்கரேஜ் பண்ணாமல் தயவு செய்து பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து அவங்க நல்வழிப்படுத்தணும். இல்லைனா நம்ம தமிழகம் அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அரசாங்கம் ஆகிய கவர்மெண்ட் ப்ளீஸ் இதை கரெக்டாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தயவுசெய்து இதில் அரசியல் பண்ணாமல் தமிழக மக்களுக்கான பாதுகாப்பையும் அவங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான சுதந்திரத்தையும் மீட்டுக் கொடுக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்.